அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் ஆண்டு கணக்கில் தொடரும் நிலையில் இதை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயன்று வருகின்றன. இதற்கிடையே இந்த மோதலை இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே மோதல் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்த மோதல் தொடங்கிய போது ரஷ்யா கை ஓங்கி இருந்தது. ஆனால் அதன் பிறகு போர் மாத கணக்கில் தொடர்ந்தே வருகிறது. இதில் உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள் ஆயுதங்களை வழங்கி வருகிறது. இதன் காரணமாகவே ரஷ்யாவால் இந்த போரில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. உக்ரைன் மோதல் காரணமாக ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளை உலக நாடுகள் விதித்துள்ளன. சர்வதேச பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் தொடர்ந்து முயன்று வருகின்றன. இந்த சூழலில்தான் உக்ரைன் மோதலை இந்தியாவால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று பேசியிருக்கிறார் இத்தாலி பிரதமர். வடக்கு இத்தாலியின் செர்னோபியோ நகரில் உள்ள அம்ப்ரோசெட்டி மன்றத்தில் கருத்தரங்கு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை இத்தாலி பிரதமர் மெலோனி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அங்கு பேசிய அவர், இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், சர்வதேச சட்ட விதிகள் மீறப்பட்டால் உலகில் குழப்பமான நெருக்கடியான சூழல் உருவாக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். இதனால் புவிசார் பதற்றங்களுடன் சர்வதேச பொருளாதார குழப்பங்களும் ஏற்படுகிறது. சீன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது நான் இதைத்தான் சொன்னேன். சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளால் மட்டுமே உக்ரைன் மோதலை தீர்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். அவரும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே மத்தியஸ்தம் செய்ய முடியும் என கூறியிருந்தார். புதின் அவர்கள் இந்த கருத்துக்களை கூறி 48 மணி நேரத்திற்குள் கிட்டத்தட்ட அதே கருத்துக்களை இத்தாலி பிரதமரும் இப்போது கூறியிருக்கிறார். விளாடிவோஸ்டோக் நகரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் புதின் அவர்கள், ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. கடந்த 2022இல் ரஷ்யா, உக்ரைன் இடையே போடப்பட்ட முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் இருக்க வேண்டும். இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே மத்தியஸ்தம் செய்ய முடியும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடங்கிய போது ரஷ்யா கை ஓங்கியிருந்தது. அப்போது இஸ்தான்புல் நகரில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் முக்கிய ஒப்பந்தத்தில் முதற்கட்ட புரிதல் ஏற்பட்டது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்தது என்பது பொதுவெளியில் அறிவிக்கப்படவில்லை. அது கடைசி வரை நடைமுறைக்கும் வரவில்லை. ஆனால் அதன் அடிப்படையிலேயே போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் என புதின் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்த செய்தி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2 தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்வதன் கடைசி கட்டமாக செப்டம்பர் 4ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் அந்த நாட்டின் பெரிய தொழிலதிபர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது இந்தியா, சிங்கப்பூர் இடையே பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. செமி கண்டக்டர் கிளஸ்டர்களின் வளர்ச்சி, வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தமும் இதில் அடங்கும். சிங்கப்பூர் பிரதமராக பதவியேற்ற பிறகு லாரன்ஸ் வோங்கை பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். அப்போது பிரதமர் மோடி அவர்கள், ஒவ்வொரு வளரும் நாட்டுக்கும் சிங்கப்பூர் உத்வேகமாக உள்ளது. இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார். தற்போது இந்தியாவுக்கும் அதன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுக்குமான உறவுகள் நல்ல நிலையில் இல்லை. அதே நேரம் ஏசியன் நாடுகளில் சீனா தனது செல்வாக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு அதிபர் முய்சு அவர்களின் அரசும் சீனாவின் பக்கம் சாய்ந்திருப்பதாக தெரிகிறது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தோ பசிபிக் புவிசார் அரசியலில் இந்தியாவின் தற்போதைய நிலையை பார்க்கும்போது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் கீழ் பிரதமர் மோடி அவர்களின் சிங்கப்பூர் பயணம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கேள்விக்கான பதில்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவின் முன்னாள் தூதரும் தென்கிழக்கு ஆசியா விவகாரங்களில் நிபுணருமான சுரேஷ்குமார் கோயல் அவர்கள் மற்றும் பேங்காங்கில் உள்ள தமசாட் பல்கலைக்கழகத்தில் ஜெர்மன் தென்கிழக்கு ஆசிய பொது கொள்கைகள் மற்றும் நல்லாட்சிக்கான சிறப்பு மையம் மூத்த ஆராய்ச்சி உறுப்பினரான ராகுல் மிஸ்ரா ஆகியோரிடம்
இது தொடர்பாக பிபிசி பேசியது. முதலில் இந்தியாவுக்கு சிங்கப்பூர் ஏன் முக்கியம் என்ற கேள்விக்கான பதிலை பார்க்க ஆரம்பிக்கலாம். கணினிமயமாக்கல், செயற்கை நுண்ணறிவு அல்லது செமிகண்டக்டர் துறையில் தொழில்நுட்பம் மற்றும் முதலீடு இரண்டையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டாளியை இந்தியா தேடுகிறது. இதற்கு சிங்கப்பூருடனான வர்த்தக உறவுகள் மிக முக்கியமானவை. சிங்கப்பூர் ஏசியன் கூட்டமைப்பில் மிகப்பெரிய பொருளாதாரம். ஏசியன் நாடுகளுக்கு இடையிலான உள் வர்த்தகம் இந்த நாட்டின் மூலமே நடைபெறுகிறது என்று சுரேஷ்குமார் கோயல் அவர்கள் கூறுகிறார். ஏசியன் நாடுகளில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சிங்கப்பூர் உள்ளது. அதே நேரம் உலகளவில் இந்தியாவின் 6வது பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் அந்நாடு உள்ளது. முதலீட்டின் பார்வையிலும் சிங்கப்பூர் மிகவும் முக்கியமானவை. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் மிக அதிக நேரடி அந்நிய முதலீட்டை செய்த நாடாக சிங்கப்பூர் இருந்தது. 2000ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை சிங்கப்பூர் இந்தியாவில் மொத்தம் $160 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. இந்தியாவின் லுக் ஈஸ்ட் மற்றும் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையில் சிங்கப்பூரின் பங்கு குறித்து பேசிய ராகுல் மிஸ்ரா அவர்கள் 1992இல் கிழக்கு நோக்கிய கொள்கையை நாம் தொடங்கினோம். இந்தியாவின் இந்த கொள்கையின் மையமாக சிங்கப்பூருடனான கூட்டு உள்ளது. சிங்கப்பூர் எப்போதுமே இந்தியாவுடன் நெடுநோக்கு பார்வையுடன் கூடிய கொள்கையை கடைபிடிக்கிறது. அவ்வப்போது இந்தியா சிங்கப்பூரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்க முடியாவிட்டாலும் இந்தியாவுடனான தன் உறவுகளில் விரிசல் ஏற்பட சிங்கப்பூர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. 1992இல் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் கிழக்கு நோக்கிய கொள்கையை அறிமுகப்படுத்திய போது சிங்கப்பூர் இந்தியா ஃபீவர் என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கியது. அது இந்தியாவின் இந்த கொள்கையை பெரிதும் விரிவுபடுத்தியது என்று குறிப்பிட்டார். செயல் உத்தி விஷயங்கள் அல்லது பாதுகாப்பில் தனது பாதுகாப்பு தளங்களை வேறு யாரையும் பயன்படுத்த அனுமதிப்பதில்லை என்ற கொள்கையை இந்தியா எப்போதும் பின்பற்றுகிறது. ஆனால் சிங்கப்பூர் இதற்கு விதிவிலக்கு. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான வணிக மற்றும் செயல் உத்தி உறவுகள் எப்போதும் நெருக்கமாக உள்ளன என்கின்றார் அவர். ஏசியன் என்பது 10 தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் குழு. ஏசியனின் கண்ணோட்டத்தில் இந்தியா சிங்கப்பூர் உறவுகள் குறித்து கருத்து தெரிவித்த சுரேஷ்குமார் கோயல் அவர்கள் ஆசியா பசிபிக் மற்றும் ஏசியன் நாடுகளில் சீனாவை யாரேனும் சமன்படுத்த முடியும் என்றால் அது இந்தியாதான் என்பது சிங்கப்பூருக்கு தெரியும். சீனா மீதான சார்பை குறைக்கும் விதமாக இப்பிராந்தியத்தில் இந்தியா தனது செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று சிங்கப்பூர் விரும்புகிறது. சிங்கப்பூரின் உதவியுடன் இந்தியா ஏசியனின் சிறப்பு உச்சி மாநாட்டில் உறுப்பினரானது. ஆசியா பசிபிக் பகுதியில் சீனாவின் செல்வாக்கு மிக அதிகமாக உள்ளது. அந்த வகையில் சிங்கப்பூரின் ஆதரவு இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்றார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் சிங்கப்பூர் ஏசியனில் இந்தியாவிற்கான முக்கிய வர்த்தக மற்றும் செயல் உத்தி நுழைவு வாயில் என்று சுரேஷ்குமார் கோயல் அவர்கள் கூறுகிறார். சீனா ஏசியன் நாடுகளில் நிறைய முதலீடு செய்துள்ளது. சீனாவிற்கும் ஏசியன் நாடுகளுக்கும் இடையே $722 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தால் சுமார் 60 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களின் வர்த்தகம் உள்ளது. இதில் இந்தியா மிக பின்தங்கியுள்ளது. ஆசியன் நாடுகளுடன் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் $131 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே. இது இந்தியாவுக்கு பெரும் கவலையாக உள்ளது. உண்மையில் பிரச்சனை என்னவென்றால் 2008 to 2009 இந்தியா ஏசியன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தபோது நாம் பொருட்களில் மட்டுமே கவனம் செலுத்தினோம். நமது தனித்துவமான திறனாக இருந்த சேவை துறையை விட்டுவிட்டோம். இந்த இடைவெளியை குறைக்க நாம் சேவை துறையில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிலையில் இந்தியா ஏசியன் வர்த்தக உறவுகள் விவகாரத்தில் ஆய்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கை அடுத்த ஆண்டுக்குள் வரும் என்று ராகுல் மிஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டார். சீனாவை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் பொருட்களை முடிந்தவரை பல நாடுகளில் கொட்ட விரும்புகிறார்கள். இந்தியா உட்பட பல நாடுகள் இதனால் கவலையில் உள்ளன. சர்வதேச ஏற்றுமதியின் அளவுகள் மற்றும் தரங்களுக்கு ஏற்ப நமது திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். கிழக்கு மேற்கு வர்த்தக பாதைகளின் நடுவில் சிங்கப்பூர் அமைந்துள்ளது. இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு கொள்கையின் கீழ் இது மிகவும் முக்கியமானது. இந்தியாவின் மொத்த வர்த்தக பொருட்களில் குறைந்தது 55% தென் சீன கடல் வழியாக செல்கிறது.
இந்திய பெருங்கடலில் ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ல்ஸ் என்ற கொள்கையின் கீழ் சீனா தொடர்ந்து தனது கடற்படை இருப்பை அதிகரித்து வருகிறது. தென் சீன கடல் மீது இந்தியாவின் வளர்ந்து வரும் ஆர்வம் குறித்து பேசிய ராகுல் அவர்கள், இந்தியாவின் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 2/3 பங்கு தென் சீன கடல் வழியாகத்தான் நடைபெறுகிறது. சீனாவின் தலையீடு இல்லாத சுதந்திரமான கடல் பாதைகளை உருவாக்குவது இந்தியாவுக்கு முக்கியத்துவம். தற்போது சீனா A2AD கொள்கையை கடைபிடிக்கிறது. தென் சீன கடல் வழியாக யாரேனும் சென்றால் அதை சீனா ஆட்சேபிக்கிறது. எனவே இந்தியாவும் பிற நாடுகளும் சுதந்திரமான கடல் போக்குவரத்து பற்றி பேசுகின்றன. சமீப காலமாக தென் சீன கடல் தொடர்பாக சிங்கப்பூர் வெளிப்படையாக குரல் எழுப்பி வருகிறது. இந்த பிராந்தியத்தில் அண்டை நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளுக்கு சீனா பிரச்சனைகளை உருவாக்குவது குறித்து சிங்கப்பூர் அதிருப்தி அடைந்துள்ளது. இங்கு இந்தியாவின் இருப்பு வேண்டும் என்று சிங்கப்பூர் விரும்புகிறது. ஆனால் அதே நேரம் முற்றுகை அல்லது போர் சூழலை அது விரும்பவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். தென் சீன கடலில் இந்தியா சிங்கப்பூர் உறவுகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட சுரேஷ்குமார் கோயல் அவர்கள், இந்தியா குவாட் அமைப்பின் உறுப்பினர். குவாட் குழு இந்தோ பசிபிக் பகுதியில் சுதந்திரமான போக்குவரத்தை விரும்புகிறது. அதற்கு காரணம் நமது பெரும்பாலான வர்த்தகம் இந்தோ பசிபிக் பகுதி வழியாகவே நடைபெறுகிறது. வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு கருத்தில் கொண்டால் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் நமக்கு மிகவும் முக்கியமானது. தென் சீன கடலில் என்ன நடந்தாலும் அது இந்த பிராந்தியம் மற்றும் நம் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா தனது பங்கை ஆற்ற வேண்டும். இதற்கு சிங்கப்பூரின் ஆதரவு தேவை என்று விளக்கினார். இந்தியா செமிகண்டக்டர் மீது கவனம் செலுத்துகிறதா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். இந்தியாவில் செமிகண்டக்டர்களுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பத்திலும் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மொபைல் போன், விண்கலம், விசைப்பலகை என எந்த மின்னணு சாதனமாக இருந்தாலும் அவற்றில் செமிகண்டக்டர் சிப்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த துறையில் உலகம் ஒரு சில நாடுகளை மட்டுமே சார்ந்துள்ளது. இதன் காரணமாக கோவிட் காலத்தில் அதன் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக பெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. தற்போது இந்தியா தனது செமிகண்டக்டர் தேவையின் பெருமளவை இறக்குமதி மூலமாகவே பூர்த்தி செய்கிறது. சிங்கப்பூருடனான நல்லுறவு இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று ராகுல் கூறுகிறார். வருங்காலங்களில் செமிகண்டக்டர் துறையில் பெரிய சக்தியாக உருவெடுக்க இந்தியா கடுமையாக முயற்சி செய்து வருகிறது. இது தொடர்பாக மலேசியா உள்ளிட்ட பிற நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்நிலையில் சிங்கப்பூருடன் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியா சிங்கப்பூர் கூட்டறிக்கையை பார்த்தால் சமகால விஷயங்கள் மற்றும் நீண்டகால இலக்குகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள புரிந்துணர்வு தெளிவாக புலப்படும் என்றார் அவர். செப்டம்பர் 5ஆம் தேதி சிங்கப்பூரின் உயர்மட்ட வர்த்தக தலைவர்களை சந்தித்து பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் முதலீடு செய்யுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செமிகண்டக்டர் துறையில் நாங்கள் மிக வேகமாக முன்னேறி வருகிறோம். இத்துறையில் முழுமையான உள்கட்டமைப்பை உருவாக்குவோம். இந்தியாவின் 2ஆம் அடுக்கு மற்றும் 3ஆம் அடுக்கு நகரங்களில் கூட ஸ்டார்ட் அப்கள் இப்போது வளர்ந்து வருகின்றன என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் தற்போது பல முக்கிய நாடுகள் முன்னிலை வகிக்கின்றன. அதில் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆனால் விநியோக சங்கிலியில் சீனாவை சார்ந்திருப்பது பல நாடுகளுக்கு கவலையாக உள்ளது. அத்தகைய சூழலில் சீனா +1 கொள்கையின் கீழ் ஒரு மாற்று சக்தியின் பங்கு முக்கியமானது. அந்த இடத்தை பிடிக்க இந்தியா விரும்புகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டையில் இருந்து நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள், செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக மாறுவதை இந்தியா தனது நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். செமிகண்டக்டர் துறையில் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க இந்தியா தொடர்ந்து முயன்று வருகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்ததாக சிங்கப்பூர் உள்ளது. செமிகண்டக்டர் தொழிலுக்கு 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம்: தொழில்நுட்ப கட்டமைப்பு மற்றும் நிபுணர்கள், அரிய கனிமங்கள் மற்றும் தொழிலாளர் சக்தி. அவர்கள் விரும்பினால் பெரிய அளவில் செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய 2 நாடுகள் இந்தியாவும் சீனாவும் மட்டுமே. நம்மிடம் தொழிலாளர் சக்தி உள்ளது. அரிய கனிமங்களுக்கு மற்ற நாடுகளின் உதவியை பெற வேண்டியிருக்கலாம். மேலும் தொழில்நுட்பத்தில் சிங்கப்பூர் நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என்று ராகுல் மிஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் கூடுதலாக செமிகண்டக்டர் துறையில் சிங்கப்பூரின் ஆதரவை இந்தியா விரும்புவது ஏன் என்ற கேள்விக்கான பதிலை பார்த்தால்,
செமிகண்டக்டர் துறையானது சிங்கப்பூரின் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பகுதி. செமிகண்டக்டர் துறையானது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% பங்களிப்பை அளிக்கிறது. சிங்கப்பூர் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் 10%, செமிகண்டக்டர் உபகரணங்களின் உற்பத்தியில் 20% பங்களிப்பதாக சிங்கப்பூர் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் தெரிவிக்கிறது. சிங்கப்பூரின் செமிகண்டக்டர் துறை மிகவும் முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரின் உதவியோடு புதிய தொழில்நுட்பம் மூலம் இந்தியா தனது உற்பத்தி திறனை அதிகரிக்க விரும்புகிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உலக சந்தையில் தன்னை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு உற்பத்தி கட்டமைப்பை உருவாக்க இந்தியா விரும்புகிறது. இருப்பினும் சிங்கப்பூரும் சில சவால்களை எதிர்கொண்டுள்ளது. சிங்கப்பூர் மிகவும் சிறிய நாடு. அதன் நிலவியல் பரப்பு மற்றும் மக்கள் தொகை மிகவும் குறைவு. இங்கு உற்பத்தி செலவு அதிகம் என்பதால் பல நிறுவனங்கள் மலேசியா மற்றும் தாய்லாந்திற்கு செல்ல தொடங்கியுள்ளன. செமிகண்டக்டர் துறையில் உலகளவில் முன்னிலையில் இருக்க சிங்கப்பூர் விரும்புகிறது. ஆனால் அதற்கான வளங்கள் அதனிடம் இல்லை. சிங்கப்பூர் டீ கப்ளிங் கொள்கையை பின்பற்ற விரும்புகிறது. சீனாவுடன் நல்லுறவை பராமரிக்க விரும்பும் அதே நேரம் தனது வர்த்தக தேவைகளை பூர்த்தி செய்ய அது வேறு கூட்டாளிகளையும் விரும்புகிறது. சீனா மீதான சார்பை குறைக்கும் ஒரு மாற்று வழியை அது தேடுகிறது என்றார் ராகுல் மிஸ்ரா அவர்கள். சிங்கப்பூருக்கு இந்தியா ஒரு நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருகிறது. தனக்கு உதவும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்பது சிங்கப்பூருக்கு தெரியும். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் தங்கள் இருப்பை நிலைநாட்ட இரு நாடுகளுமே விரும்புகின்றன. இரு நாடுகளின் இலக்குகளும் ஒன்றையொன்று ஆதரிப்பதாகவே உள்ளன. இந்த திசையில் இந்தியா எவ்வளவு விரைவாகவும் தீவிரமாகவும் செயல்படும் என்பதுதான் இப்போதைய கேள்வி என்று அவர் மேலும் கூறினார். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.